வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு பி வேர்ப்ஸில் வில் பி பார்க்க போகிறோம். வில் பியை எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம், அப்படி பயன்படுத்தினா என்ன அர்த்தம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பினாலே இரு அப்படின்னு தான் அர்த்தம். பினாலே இரு. அவங்க ப்ரெசன்ட் டென்ஸ்ல அந்த பி எப்படி மாறுவாங்கன்னா ஆம் இஸ் ஆரா மாறுவாங்க. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல பி வேர்ப்ஸ் 3 பேரா மாறிக்கிறாங்க. எப்படி மாறுறாங்க? ஆம், இஸ், ஆர். இவங்க தான் வேர்ப், இவங்க தான் மெயின் வேர்பே. இவங்க தான் பி வேர்ப்ஸை பொறுத்த வரைக்கும், சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் மெயின் வேர்பே. ஓகேவா? இது வந்து யார் யாருக்கு வருவாங்க அப்படின்னா ஐ, ஹி, ஷி, இட் இவங்களுக்கு வருவாங்க. யூ, வி, தே இவங்களுக்கெல்லாம் ஆர் வருவாங்க. ஓகேவா? ஐ ஆம், ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ், வி ஆர், தே ஆர், யூ ஆர். ஓகேவா? இப்போ இவங்க தான் மெயின் வேர்பே. இப்போ இங்க பாருங்க, வாஸ் வேர், அது பாஸ்ட் டென்ஸுக்கு வருவாங்க. வாஸும் வேரும் பாஸ்ட் டென்ஸுக்கு வருவாங்க. ஓகேவா? ஐ வாஸ் அட் ஸ்கூல், ஷி வாஸ் அட் ஸ்கூல், ஹி வாஸ் அட் ஸ்கூல். அவங்களாம் ஸ்கூல்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்றோம். வேர் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு யூ, வி, தே இவங்களுக்கெல்லாம் வேர் வருவாங்க. மற்ற எல்லா சப்ஜெக்டுக்கும் வாஸ் தான் வருவாங்க. வில் பி பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டுக்குமே வில் பி தான். ஓகேவா? அப்போ பி வேர்ப்ஸ் ப்ரெசண்ட்ல 3 பேரா மாறுறாங்க. அதே பி வேர்ப்ஸ் பாஸ்ட்ல 2 பேரா மாறிக்கிறாங்க. வாஸ் வேரா மாறுறாங்க. அதே பி வேர்ப்ஸ் ஃபியூச்சர்ல சொல்லும்போது வில் பியா மாறுறாங்க. ஓகேவா? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வில் பி மட்டும்தான் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, பி வேர்ப்ஸை எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், எப்படி இருக்கிறது, ப்ரெசண்டா இருந்தா ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கிறது. இதே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும்னா ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருந்தது அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அப்போ ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் என்னவாக இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் எங்க இருக்கும். இந்த 3க்கும் ஆன்சரா எந்த சென்டென்ஸ்லாம் வருதோ அதை நீங்க எல்லாத்தையும் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பயன்படுத்தணும்னா சூழலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துங்க, இல்லை பாஸ்ட் டென்ஸ்ல பயன்படுத்துங்க, இல்லை ஃபியூச்சர்ல பயன்படுத்துங்க. எதை? இது 3க்கும் ஆன்சரா வர சென்டென்ஸை பி வேர்ப்ஸ் வச்சு தான் பயன்படுத்தணும். அது நீங்க பேசுற கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து நீங்க இதை பயன்படுத்தணுமா, இல்லை இதை பயன்படுத்தணுமா, இல்லை வில் பியை பயன்படுத்தணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க, அந்த பக்கம் எழுதியிருக்கேன் ஐ ஆம் ஹாப்பி. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கு ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா இருக்கிறது. ஐ ஆம் ஹாப்பி, நான் சந்தோஷமா இருக்கிறேன், இப்ப பிரசன்ட்ல நான் சந்தோஷமா இருக்கேன். இதையே அதை பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும்னா ஐ வாஸ் ஹாப்பி, நான் சந்தோஷமா இருந்தேன். ஐ வில் பி ஹாப்பி, நான் சந்தோஷமா இருப்பேன், அது ஃபியூச்சர்ல. ஓகேவா? அப்போ ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 3 காலத்திலையும் பொருந்துற மாதிரி அந்த சென்டென்ஸ் எழுதிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சப்ஜெக்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெசன்ட்லயும் சொல்லலாம், பாஸ்ட்லயும் சொல்லலாம், ஃபியூச்சர்லயும் சொல்லலாம். அங்க பாருங்க, ஐ ஆம் எ டீச்சர், நான் ஒரு ஆசிரியர். ஐ வாஸ் எ டீச்சர், நான் டீச்சரா இருந்தேன். இப்ப நான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாம் ஐ வாஸ் எ டீச்சர், நான் ஒரு டீச்சரா இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் எ டீச்சருங்கிறது இப்ப நான் சொல்லலாம், ஏன்னா இப்ப நான் டீச்சரா இருக்கிறேன்ல, அதனால ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். ஐ வில் பி எ டீச்சர்னா நான் டீச்சரா இருப்பேன், நான் டீச்சரை நோக்கி படிச்சுக்கிட்டு இருப்பேன், நான் எதிர்காலத்துல நான் ஒரு ஆசிரியரா இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே காட்டி? இப்போ 3 காலத்துக்கும் பொருந்துற மாதிரி நம்ம இதை சொல்லிக்கலாம். நம்ம சொல்ற சுச்சுவேஷனை பொறுத்து நீங்க ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணுமா, இல்ல பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணுமா, இல்ல ஃபியூச்சர்ல சொல்லணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சப்ஜெக்ட் எங்க இருக்கும், எங்க இருக்கும் அப்படின்னா ஐ ஆம் அட் ஸ்கூல். இப்ப என்ன கேட்கறாங்க, நீ எங்க இருக்க, நான் இப்ப என்ன சொல்லலாம், ஸ்கூல்ல தானே இருக்கேன், ஐ ஆம் அட் ஸ்கூல்.
ஐ வாஸ் அட் ஸ்கூல், நான் ஸ்கூல்ல இருந்தேன். ஐ வாஸ் அட் ஸ்கூல் எஸ்டர்டே, நேற்று நான் ஸ்கூல்ல இருந்தேன். ஐ ஐ வில் பி அட் ஸ்கூல் டுமாரோ, நாளைக்கு நான் ஸ்கூல்ல இருப்பேன். ஓகே காட் இட். அப்ப இது மூணுக்கும் இதே போல ஆன்சரா எந்தெந்த சென்டென்ஸ்லாம் நம்ம சொல்றோமோ அது அத்தனையும் பி வெர்ப்ஸை பயன்படுத்தி தான் சொல்லணும். ஓகே காட் இட். வீடியோவில் வில் பி மட்டும்தான் பார்க்கணும். வில் பி வந்து ஃபியூச்சருக்கு மட்டும்தான். எதிர்காலத்தில் ஒரு சப்ஜெக்ட் சந்தோஷமா இருக்குமா, இல்லை அழுவுமா, இல்லை அதுக்கு நிறைய இருக்கு. எப்படி இருக்கும் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு வில் பி பயன்படுத்தலாம். ஒரு சப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? டாக்டரா இருப்பாங்களா, இன்ஜினியரா இருப்பாங்களா, போலீஸா இருப்பாங்களா, இல்லை வந்து கார்பெண்டரா இருப்பாங்களா, அவங்க என்னவாக இருப்பாங்க எதிர்காலத்துல அப்படின்னு சொல்றதுக்கும் வில் பியை பயன்படுத்தலாம். ஒரு சப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் வில் பியை பயன்படுத்தலாம். ஓகேவா? அப்ப வில் பினா இருக்கும், இல்ல இருப்போம், இருப்பேன், அந்த சப்ஜெக்ட் ஏத்த மாதிரி அந்த சவுண்ட் மாறும். இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. சப்ஜெக்ட் பிளஸ் வில் பி, அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான். இந்த வில் பி தான் மெயின் வேர்பு. ஓகேவா? வில் வந்து ஹெல்பிங் வேர்பு, பி வந்து மெயின் வேர்பு இந்த இடத்துல. ஓகேவா? இப்ப பாருங்க, நான் அங்க 5 நிமிஷத்துல இருப்பேன். இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவாங்க, ஏய் நீ எப்போ வருவ, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் அங்கே 5 நிமிஷத்துல அங்கே இருப்பேன். 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். அப்ப நான் எதிர்காலத்துல நான் எங்க இருப்பேன்? ஏதோ சொல்ற இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, ஐ சப்ஜெக்ட் போட்டோமா, சப்ஜெக்ட் எடுத்து என்ன போடணுங்க? வில். ஐ வில் பி. ஐ வில் பின்னா என்ன அர்த்தம்? நான் இருப்பேன். எங்க இருப்பேன்? அங்கே. ஐ வில் பி தேர், நான் அங்க இருப்பேன். எப்ப இருப்பேன்? 5 நிமிஷத்துல. ஐ வில் பி தேர் இன் 5 minutes. ஓகே, அவ்வளவுதாங்க. ஐ வில் பி தேர் இன் 5 minutes. நான் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. காலை 10 மணிக்கு தேர்வு இருக்கும். காலைல 10 மணிக்கு தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். எல்லாமே ஃபியூச்சரை முன்னிட்டு தான் இருக்கு பாருங்க. வில் பி தான் யூஸ் பண்ண போறோம். தேர்வு இருக்கும். த எக்ஸாம், எக்ஸாம் பத்தி தானே சொல்றோம். த எக்ஸாம் வில் பி, எக்ஸாம் இருக்கும். எப்ப இருக்கும்? காலை 10 மணிக்கு, அட் 10 AM. ஓகேங்களா? இங்க இதுதான் சப்ஜெக்ட். நம்ம அங்க இட்டுன்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அந்த இட்டு தான் இது. The exam will be at 10 AM. எக்ஸாம் வந்து 10 மணிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, நான் அடுத்த வாரம் சென்னையில இருப்பேன். அடுத்த வாரம் நான் எங்க இருப்பேன்? சென்னையில இருப்பேன். சப்ஜெக்ட் யாரு? ஐ. ஐக்கு அடுத்து நம்ம என்ன போடணும்? வில் பி. நான் இருப்பேன். ஐ வில் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருப்பேன். எங்க இருப்பேன்? ஐ வில் பி, அடுத்த வாரம் சென்னையில இருப்பேன். ஐ வில் பி இன் சென்னை, நான் சென்னையில இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? எப்ப? அடுத்த வாரம். நெக்ஸ்ட் வீக். ஐ வில் பி இன் சென்னை நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் நான் சென்னையில இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நாங்க என்ன தேடுறோம் அப்படின்னா, நான் ஐ வில் பி தேர், நான் அங்க இருப்பேன் அப்படின்னு அந்த அங்கங்கிற வார்த்தை கொடுத்துட்டோம் என்னன்னு பார்த்தேன். அதுதான் பார்த்தேன். இப்போ அடுத்த வாரம் நான் சென்னையில இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி தேர், சாரி தேரே வருது பாருங்க. ஐ வில் பி இன் சென்னை நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் நான் சென்னையில இருப்பேன். நீங்க அது மாதிரி எந்த ஊர்ல இருப்பீங்களோ அந்த ஊரை நீங்க மாத்திக்க வேண்டியதான் இந்த இடத்துல. ஓகே, காட்டி. நெக்ஸ்ட் பாருங்க, காலநிலை நாளைக்கு ரொம்ப வெயிலா இருக்கும். நாளைக்கு ஒரே வெயிலா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப the weather, ஓகேவா? the weather இவங்க தான் சப்ஜெக்ட். the weatherக்கு அப்புறம் என்ன சேர்க்கணும்? will be. அந்த காலநிலை இருக்கும். எப்படி இருக்கும்? the weather will be sunny. சன்னின்னா வெயிலா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். எப்ப? நாளைக்கு. டுமாரோ, நாளைக்கு காலநிலை வெயிலா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்.
அப்போ சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் will be போட்டு நம்ம என்ன சொல்ல போறோமோ அதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் பாருங்க, சாவி மேஜை மேலதான் இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல இருப்போம், நம்ம பையன் சாவி எங்கம்மா இருக்கு, எங்கம்மா வச்சிருக்க, வண்டி சாவியை காணும் அப்படிமா. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், சாவி டேபிள் மேலதான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப எப்படி சொல்லலாம், த கீஸ், சாவிகள்னு சொல்றோம் இல்லையா, த கீஸ் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன ஆட் பண்ணணும், will be. பீனாலே இரு அப்படின்னு அர்த்தம், வில்லு சேர்க்கறதுனால இருக்கும் அப்படின்னு ஃபியூச்சருக்கு போயிடுது. ஓகேவா? அந்த keys will be on the table. எங்க இருக்கும், டேபிள் மேல சாவி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். இந்த இடத்துல இவங்க தான் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, அவ 5 மணிக்குள் இங்க இருப்பா. அவ 5 மணிக்குள்ள இங்க இருப்பா அப்படின்னு சொல்றோம். அவள் she will be இங்கே, here, she will be here. அவ இங்க இருப்பா. எப்ப இருப்பா, 5 மணிக்குள், by 5 PM. ஓகேவா? 5 மணிக்குள்ள அவ இங்க இருப்பா அப்படின்னு சொல்றோம். பைனா குள் அப்படின்னு அர்த்தம். எதுக்குள்ள, 5க்குள்ள. she will be here by 5 PM. ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க, அவ அடுத்த மாதம் சந்தோஷமா இருப்பா. அவ அடுத்த மாசமா அவ சந்தோஷமா இருப்பாயா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவங்க எங்கேயாவது ட்ரிப்புக்கு ஏதாவது முடிவு பண்ணி எங்கேயாவது வெளில போகலாம், ஊட்டிக்கு போகலாம், கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. போகலான்னு பிளானும் முடிஞ்சிருக்கும். அப்ப அதை வச்சு சொல்றோம், அவ அடுத்த மாசம்லாம் வச்சு ஊட்டியில இருப்பாயா, அவளுக்கு என்ன, அவ சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். இப்ப பாருங்க, she will be இருப்பா. எப்படி இருப்பா, சந்தோஷமா இருப்பா. she will be happy, சந்தோஷமா இருப்பா. எப்ப, அடுத்த மாசம், நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாசம் அவ சந்தோஷமா இருப்பாள் அப்படின்னு சொல்றோம். she will be happy next month. இப்ப இதே அடுத்த வாரம், அடுத்த மாசம் அவ ஊட்டியில இருப்பா. எப்படி சொல்லலாம், she will be in ஊட்டி. இந்த இடத்துல என்ன சேர்த்துக்கணுங்க, in ஊட்டி நெக்ஸ்ட் மந்த். அவ அடுத்த மாசம் ஊட்டியில இருப்பா. அண்ட் ஆல்சோ ஹாப்பியாவும் இருப்பா அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க, கூட்டம் காலையில் இருக்கும். இப்போ வந்து மீட்டிங்னு சொல்லியிருப்பாங்க. மீட்டிங் எப்போ இருக்கும், மீட்டிங் காலையில தான் இருக்கும். மீட்டிங்கு காலையில இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, த மீட்டிங் will be. மீட்டிங்கே இருக்கும். எப்ப இருக்கும், காலையில, இந்த மார்னிங் அப்படின்னு இருக்கும். காலையில அப்படின்னா இந்த மார்னிங். the meeting will be in the morning. மீட்டிங் வந்து காலையில இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இதையே 10 மணிக்கு இருக்கும்னா at 10 AM அப்படின்னு லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, என்னுடைய நண்பர்கள் பார்ட்டியில இருப்பாங்க. என்னுடைய நண்பர்கள் பார்ட்டியில இருப்பாங்க, இல்ல நாளைக்கு இருப்பாங்க. என்னுடைய நண்பர்கள் நாளைக்கு பார்ட்டியில இருப்பாங்க, இல்லைன்னா அடுத்த வாரம் பார்ட்டியில இருப்பாங்க, இல்லைன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை பார்ட்டியில இருப்பாங்க. எதை வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பின்னாடி. ஓகேவா? இப்போ என்னுடைய நண்பர்கள், அவங்க தான் சப்ஜெக்ட். மை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொல்ல போறோம். எல்லா சென்டென்ஸுமே ஓ மை காட், மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? மை ஃப்ரெண்ட்ஸ் வில் பி, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். எங்க இருப்பாங்க, பார்ட்டியில இருப்பாங்க. அட் த பார்ட்டியில இருப்பாங்க. எப்ப, நெக்ஸ்ட் சண்டே, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டியில இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். மை ஃப்ரெண்ட்ஸ் வில் பி அட் த பார்ட்டி நெக்ஸ்ட் சண்டே. அந்த நிகழ்வு அடுத்த வாரம் இருக்கும், இல்லைன்னா அந்த நிகழ்வு அடுத்த வெள்ளிக்கிழமை இருக்கும். நிகழ்வுனா என்ன,
நிகழ்வுனா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நிகழ்வு. அப்ப the event இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லணும்? will be. the event will be இருக்கும். எங்க இருக்கும்? அடுத்த வாரம். அப்ப next Friday சொல்லலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக். ஓகேவா? இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. the event will be next Friday அது ஆர் the event will be next week. அந்த நிகழ்வு அடுத்த வெள்ளிக்கிழமை இருக்கும், இல்லைன்னா அந்த நிகழ்வு அடுத்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். அப்ப எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்டை பத்தி கவலைப்பட வேண்டாம். சப்ஜெக்டை போட்டுக்கிட்டு அதுக்கு பக்கத்துல will be, அப்புறம் நம்ம என்னவா அங்க சொல்றோம் அப்படிங்கறத அங்க ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்கூலுக்கு அப்புறமா வகுப்பறை காலியா இருக்கும். இந்த ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வகுப்பறை எல்லாம் காலியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது எப்படி சொல்லலாம்? the class rooms. என்ன எல்லாத்தையும் தானே சொல்றோம் பொதுவாவே, ஏன்னா ஒரு ரூமா வேணாலும் சொல்லிக்கலாம், அது உங்க விருப்பம். the class rooms will be ஓகேவா? இருக்கும். எப்ப? will be empty. the classrooms will be empty. empty-ஆ இருக்கும் ரூம். எப்ப? after school. ஸ்கூலுக்கு அப்புறமா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிளாஸ் ரூம்ல எம்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். the classrooms will be empty after school. okay, got it? shall we go to the next sentence? அவன் அடுத்த வாரம் இங்க இருப்பான். இப்ப நம்ம பையன் வெளில படிச்சுட்டு இருக்கலாம், அடுத்த வாரம் அவன் இங்க இருப்பான் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எப்படி சொல்லலாம்? he சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் will be, அவன் இருப்பான். எங்க இருப்பான்? இங்க இருப்பான், here. ஓகேவா? he will be here, இங்க இருப்பான். எப்ப? அடுத்த வாரம், next week. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அவங்க கூட நம்ம will be ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வேருக்கு கொஸ்டினா கேட்டு, வேர்னா என்ன? எங்க இருப்பான்? here, இங்க இருப்பான். எப்ப இருப்பான்? when. அப்ப இந்த ஆர்டர்ல நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? சப்ஜெக்ட் will be. இப்ப பாருங்க, இதுல யார் சப்ஜெக்ட்? he. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது will be போட்டுக்கிட்டோம். where, அவன் இருப்பான். வேர்னா என்ன? அவன் எங்க இருப்பான்? வேர்னா எங்க இருப்பான்? இங்க. அந்த இங்கங்கிறத முதல்ல கொண்டு வரணும். எப்ப? அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக். ஓகேவா? இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாவே நீங்க இந்த ஃபார்முலா படி நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணி ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க will be பயன்படுத்தி இந்த ஆர்டர்ல பேசலாம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பாருங்க, அந்த கச்சேரி பார்க்ல இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல திருவிழா முடிவு பண்ணிருக்கலாம். அப்ப கன்சென்ட்னா கச்சேரி. அந்த கச்சேரி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. நம்ம பேசிப்போம், அந்த கச்சேரி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, எங்க வைப்பாங்க? அப்பதான் சொல்லுவாங்க அந்த கச்சேரி பார்க்ல இருக்கும், அங்கதான் வைப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு கெஸ் பண்ணி சொல்றோம். ஓகேவா? இப்ப பாருங்க, கச்சேரி அப்படின்னா the concert அப்படின்னா கச்சேரி. ஓகேவா? the concert will be. the கச்சேரி இருக்கும். எங்க இருக்கும்? at the park. பார்க்ல கச்சேரி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, got it? next will be at the park. ஓகேவா? முதல்ல சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் will be, அடுத்தது வேருக்கு ஆன்சரா வந்திருக்கு. ஓகேவா? அங்க when, எப்ப அப்படிங்கறதுலாம் டைம் கொடுக்கல. ஒருவேளை டைம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? at night அப்படி கூட சொல்லிக்கலாம்.
அந்த தீர்வு இந்த இந்த தீர்வு அப்படின்னா என்ன, தீர்வுனா என்ன, சொல்யூஷன். இதுக்கான சொல்யூஷன் அடுத்த சாப்டர்ல இருக்கும். இதுக்கான சொல்யூஷன் வந்து அடுத்த சாப்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, திஸ் சொல்யூஷன் will be, இதனுடைய தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்ப, அடுத்த, in the next chapter, அடுத்த சாப்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, the solution will be in the next chapter. ஓகே, got it? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். will be எப்ப யூஸ் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இது இந்த பி வெர்ப்ஸை இந்த ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் மூணுலையும் பயன்படுத்தலாம். நம்ம இன்னைக்கு பார்த்தது ஃபியூச்சர்ல எப்படி ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸு, சில்ட்ரன் யார் வேணாலும் நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். உங்களுடைய எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேரண்ட்ஸு நீங்கள் வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.